ஹாய் ஹலோ வித் கார்னியில் நான் உங்கள் கார்னிகா கோயம்புத்தூர்லேருந்து. நம்ம சின்னதாக பண்ணுற ஒரு விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவங்களையும் பாதிக்குது அப்படின்னா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. அது என்னன்னு தானே கேட்குறீங்க. அதாவது நம்ம ஒரு மூட் அவுட்டில் இருந்திருப்போம், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் பேடாக இருந்திருக்கும், இல்லை நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு அப்செட்டில் இருந்திருப்போம், சம்திங் வி ஆர் கோ த்ரூவிங். பட் அந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட ரேண்டமாக உங்கள் பார்ட்னரோ இல்லை ஃப்ரெண்டோ இல்லை கொலீக் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தங்க பேச வராங்க, இல்லை மேபி கேஷுவலாக ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மொமெண்ட்டில் என்ன பண்ணுவீங்க? உங்களால் நல்லா பேச முடியாது, பட் அதுக்கு பதிலாக டைரெக்டாக மூஞ்ச காட்டுறதாகட்டும், இல்லை நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒன் வேர்டில் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஹவு தே ஃபீல் அபவுட் இட் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கீங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கேஷுவலாக பேச வந்தவங்க கிட்ட நம்ம மூஞ்ச காட்டுறதுனால எல்லாமே சால்வ் ஆகிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு என்ன விஷயங்கிறது முழுசாக தெரியாது. ஸோ அதனால் எப்போவுமே உங்களோட பிரச்சனையை மற்றவங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அண்ட் மோர் ஓவர் எப்போவுமே டக்குன்னு ஒரு விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணாமல் பொறுமையாக உட்காந்து அதை வந்துட்டு யோசிச்சு பாருங்கள். அந்த மொமெண்ட்டில் அப்படி தான் இருக்கும். அட்லீஸ்ட் உங்களால் முடியலன்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு 5 minutes நீங்கள் நடிக்கவாவது செய்யுங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை உங்களால் சேவ் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே வந்துட்டு ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நல்லா பேசுங்க. ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒரு கான்வர்சேஷனை ஹெல்த்தியாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் எல்லாமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ யோசிச்சு பாருங்கள். இன்னும் நிறைய பேசுவோம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ. அண்ட் தட்ஸ் signing off from Karnika.